வரும் டிசம்பர் 30 பூலோகமே வைகுண்டமா மாறப்போற புனித நாள். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல அந்த சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கும் போது பெருமாளை தரிசிச்சாலே போதும். அன்று முழு நாளும் விரதம் இருந்து கண் விழிச்சு பெருமாளை சேவிச்சா பிறவி பயன் கிடைக்கும். நம்ம பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகும். முதலாவதாக வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அதிகாலையில் நீராடி பெருமாள் கோயில்களுக்கு சென்று சொர்க்க வாசல் வழியாக உள்ளே நுழைந்து பெருமாளை மனதார தரிசிக்க வேண்டும். இந்த நாளில் சொர்க்க வாசல் வழியாக செல்வதால் நம் வாழ்வில் உள்ள அனைத்து பாவங்களும் நீங்கி நம் இறப்புக்கு பின் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஐதீகம். அன்று சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமானை தரிசித்துவிட்டு 21 வகையான காய்கறிகளை வாங்கி வைத்துவிட்டு அன்று இரவு முழுவதும் பெருமாளுக்கு கண் விழித்து பெருமாளுக்கு பாராயணம் பாடி வழிபட வேண்டும். இரவு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை எழுதி கொண்டிருக்கலாம். அதேபோல் பெருமாள் பாடல்களை கேட்பது, கதைகளை கேட்பது போன்றவற்றை செய்யலாம். மறுநாள் காலை அந்த 21 வகையான காய்கறிகளும் சேர்த்து சாம்பார் வைத்து பிறகு வடை சர்க்கரை பொங்கல் பாயாசம் செய்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இந்த ஒரு முறை கடும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கண்ணால் உணர்வீர்கள். உங்களுக்கு